ராதே கிருஷ்ணா. வணக்கம். நான் உங்கள் சிகியம்மா பேசுகிறேன். பூஜையெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ வந்து கல்யாணத்தை போய் பார்க்கலாமா? கல்யாணத்துக்கு எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பாருங்கள். கல்யாணம் அப்படின்னாவே குழந்தைங்க தான் நம்மளுக்கு ஞாபகம் வருவாங்க. எனக்கு முன்னால் இருந்த குழந்தைங்கள மட்டும் நான் வீடியோ எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் வந்து பின்னால் அந்த ஸ்க்ரீன் மாதிரி தெரியுது பாருங்கள். அங்கே எல்லாமே வந்து அந்த 12 சிவபெருமானுக்கு பூஜை முடிஞ்சு கொண்டுட்டு வந்து வச்சுருக்காங்க. அங்கே வந்து அலங்காரம் நடந்துகிட்ருக்கு. அலங்காரம் முடிஞ்ச வாட்டி ரிஷபத்து மேலே எல்லா சாமியும் உட்கார வச்சு அதுக்கப்புறமேட்டு ரிஷப சேவையில் தான் வந்து கல்யாணமே நடக்கும். ரொம்ப ரொம்ப விசேஷம். இங்கே இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னாக்கா, இந்த தடவை வந்து ஒரு பெரிய நந்தி வச்சுருந்தாங்க. எனக்கு அந்த நந்தி பகவானை பார்த்ததுமே ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு கூட தோணலை. அவரை பார்த்து அப்படியே அவருடைய அழகுலேயே மயங்கி அப்படியே விட்டுட்ட ஞாபகமே இல்லை. சரி, நம்ம மதங்கேஸ்வரர் கோவிலில் ரெண்டு நந்தி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸ்வேத்த நந்தி ஒன்று, மதங்க நந்தி ஒன்று இருக்குது. ஒன்று வந்து சிவபெருமானை பார்த்த மாதிரி இருக்கும், ஒன்று வந்து திருவெண்காட்டில் இருக்கிற அம்மாவை பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 12 சிவபெருமானுக்கும் நடக்கிற கல்யாணத்தை பார்க்குறதுக்காகவும் இந்த நந்தி திரும்பி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பதிலாக இப்போ பாருங்கள், ஒரு பெரிய நந்தியை கொண்டு வந்து வச்சுருக்காங்க. சரி, கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய பெண் தெய்வத்தை வணங்குவோம்ல, அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற ஆனந்த வடபத்திர காளிக்கு வந்து பூஜை நடக்குது. இந்த பூஜை முடிஞ்சதுமே வந்து பெண் வீட்டுக்காரங்க என்ன பண்ணணும், சீர்வரிசை கொண்டுட்டு போகணுமில்ல. அந்தந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்கவுங்களுடைய சாமிக்கு வந்து சீர்வரிசை எடுத்துகிட்டு போனாங்க. இந்த அம்மா வந்து சாதாரண மாதங்கி இல்லை, ராஜ மாதங்கி. அதனால் ராஜ தர்பாரோட இந்த அம்மாவுக்கு வந்து சீர்வரிசை எடுத்துகிட்டு வந்தாங்க. சீர்வரிசை எடுத்துகிட்டு வந்த உடனே அதுக்கப்புறமேட்டு எப்பவும் போல் நம்ம கல்யாணத்துக்கு யாகம் வளர்த்துவாங்களே, அதே மாதிரியே வந்து யாகம் வளர்த்தி ஒவ்வொரு சுவாமியோட பேரையும் அம்பாலோட பேரையும் சொன்னாங்க. அப்புறமேட்டு மாலை மாற்றுதல் நடந்தது. அதுக்கப்புறமேட்டு மாங்கல்ய தாரணம் நடந்தது. பார்க்குறதுக்கு ஒரு கண்ணு இல்லை, 1000 கண்ணு இல்லை, கோடி கண்ணு வேணும். ஏன் அப்படின்னாக்கா, எல்லா சாமிக்கும் ஒரே நேரத்தில் வந்து அந்த மாங்கல்ய தாரணம் நடக்கிறத பார்க்குறது வந்து அவ்வளோ நல்லா இருந்தது. அதெல்லாம் முடிஞ்ச வாட்டி அதுக்கப்புறமேட்டு வந்து அந்த 12 சிவபெருமானோடு சேர்த்து 4000 விநாயகர் இருக்கார். அவர் அதுக்கப்புறமேட்டு நம்மளுடைய மதங்க முனிவர். இந்த தடவை வந்து மதங்க முனிவருக்கு ரொம்ப ஜோராக வந்து அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அதையும் பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ரிஷப வாகனத்தோடு வந்து சுவாமி வந்து ஊர்வலம் வராரு. ஊர்வலம் வந்து முடிஞ்ச உடனே எல்லா சுவாமிகளுக்கும் சேர்த்து ஒட்டுக்காக வந்து ஆரத்தி காமிப்பாங்க. இதுதான் வந்து நம்மளுடைய திருநாங்கூரில் நடந்த கல்யாணம், ரிஷப சேவை. கல்யாணமும் பார்க்கலாம், ரிஷப சேவையும் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப விசேஷமானது. உங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பாக நீங்களும் இந்த திருநாங்கூருக்கு வந்து இந்த கல்யாணத்தெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன். 12 பொண்ணு மாப்பிள்ளையோட ஃபோட்டோவும் பாருங்கள். இவங்களுடைய ஃபோட்டோ ஷூட்டை பார்க்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து நம்மளுடைய ட்ராவல் வித் சுகிக்கு வரணும். பொண்ணு மாப்பிள்ளைனா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ அழகாக போஸ் கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் என்னடானா கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்காரு, இன்னொருத்தர் வந்து வெக்கப்பட்டுருக்கிற அம்மாவோட அப்படியே கன்னத்தை தூக்கி கொடுக்குறாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. நீங்களும் ட்ராவல் வித் சுகியில் கண்டிப்பாக போய் ஃபோட்டோ ஷூட்டை பாருங்கள். பார்க்குறீங்களா? எல்லோரும் எப்போவும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வல்ல சிவபெருமானையும் அம்மாவையும் வேண்டிக்கலாமா? நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.